தேவைப்பட்டால் இன்னும் வைரல் பண்ணாங்கன்னா அது கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அமைச்சர் உதயநிதியை வணங்குவது போல வெளியான புகைப்படம் குறித்து பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் அளித்துள்ளார். அதனால் அழைக்கவில்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் காமெடியான படம், எடிட் பண்ணி இதெல்லாம் தப்பாக போடுறாங்க. அது குறித்து தேவைப்பட்டால் இன்னும் வைரல் பண்ணாங்கன்னா அது கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும். 2 பேரும் வணங்குறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறது அரசியலில் தப்பு கிடையாது. பொது இடங்களில் 2 தலைவர்கள் சந்திக்கும் போது எவ்வளோ பெரிய எதிரான கருத்துக்கள் கொண்டவராக இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்வோட நட்பு பாராட்டி பேசுவதோ கை கொடுப்பதோ தவறு கிடையாது. இது ஒரு நம்ம கலாச்சாரத்துக்கு எதிரானது. அப்படி எதிராக போனால் அதை தவறாக சித்தரித்து போடுறது தான் தப்பு. நேற்று பட்ஜெட் விஷயத்தில் ஒன்றுமே பேசலையா? இல்லை, அதெல்லாம் ஏற்கனவே பட்ஜெட் 48,20,000 கோடி. அதில் ஒவ்வொரு இந்தியனுக்கு 140 கோடி மக்களுக்கு 48,20,000 கோடியில் என்ன பங்கு இருக்கிறதோ அந்த பங்கு தமிழகத்தில் இருக்கிற 8.5 கோடி மக்களுக்கும் இருக்கிறது. இதை யாரும் இல்லை என்று சொல்லவோ மறுக்கவோ முடியாது. ரயில்வே திட்டங்களுக்கு கூட இன்றைக்கு கூட முதலமைச்சர் ரயில்வே துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சதர்ன் ரயில்வே என்ற அந்த சதர்ன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு 9,026 கோடி. சதர்ன் ரயில்வே என்று சொன்னால் கேரளாவும் சேர்ந்து தான் அதில் வரும். கேரளாவுக்கு கொடுத்தது போக தமிழ்நாட்டுக்கு மட்டும் 6,032 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 77 செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.